சீதாராமன் புல்லன்னு சொன்னா தான் எஸ்ஆர்ன்னு தெரியாது. எஸ்ஆர் அவங்க அப்பான்னு சொன்னா தான் தெரியுது. அந்த மாதிரி பிள்ளைங்களை வளர்த்து வாழ வச்சு படிக்க வச்சு பெரிய மேதையாகி அசம்பிளியில பேசுற அளவுக்கு உயர்த்த வைத்தவர் தான் சீதாராமன். கூட எல்லாம் இருக்கிறோம். நீங்க வந்து தாழ்ந்து போகாம மனசை வந்து திடப்பட்டுக்குன்னு மென்மேனும் இந்த ஊருக்காக நீங்க உழைக்கணும்னு கேட்டுக்கின்னு கூட இந்த மக்களுக்காக, இந்த சமுதாயத்துக்காக, இந்த ஊர் மக்களுக்காக அவர் அந்த கவலையை விட்டு அவர் அரசியலில் பேசணும். அவர் வெளியே வரணும், இன்னும் அதிகமாக வெளியே வரணும். வெளியே வரும்போது தான் அவருடைய துக்கம் அவருக்கு தனியன்ற வகையில் இன்றும் நாங்கள் தொடர்ந்து எப்பவும் பின்தொடர்வோம். எப்பொழுதும் அவரோடு இருப்போம், அவரோடு வாழ்வோம். இப்பொழுது இந்த இரங்கல் செய்தியை கேட்டு கலங்கிவிட்டது தங்கவயல். பெரியவர் ஒருவர் இருந்தாரு, அவரும் காலமாயிட்டாரு. சீதாராமன் ஐயா வந்து யாருக்கும் தொந்தரவும் கொடுக்கல, யாரை பத்தியும் பேசல, யாரு கூடயும் நடக்கல, சிங்களா இருந்து சிங்கமா போனாரு. அவரை பத்தி நான் இங்க பேசுறேன்னு சொன்னா எனக்கே ஒரு விசித்திரமான ஒரு இது வருது. அவ்வளோ பெரிய ஆளுக்கெல்லாம் நான் பேச வேண்டிய நிலைமை வருதுன்னா அது ஒரு புண்ணியம் எனக்கு. ஏன்னு கேட்டா சீதாராமன் புல்லன்னு சொன்னா தான் எஸ்ஆர்ன்னு தெரியாது. எஸ்ஆர் அவங்க அப்பான்னு சொன்னா தான் தெரியுது. அந்த மாதிரி பிள்ளைங்களை வளர்த்து வாழ வச்சு படிக்க வச்சு பெரிய மேதையாகி அசம்பிளியில பேசுற அளவுக்கு உயர்த்த வைத்தவர் தான் சீதாராமன். அவர் இறந்து விட்டார் என்று நினைத்த போது தங்கவயலில் பெரியவர்கள் எல்லாம் போய்கொண்டே இருக்கிறார்கள். ஆகையினால மனவேதனையோட அவரை நான் பேசுகின்றேன். எப்படி வாழ்ந்தான் ஒரு மனிதன் என்பது இல்லை, எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை, அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை. சீதாராமன் ஐயா அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று தங்கவயல் மக்கள் சார்பாக கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமது மாண்புமிகு திரு எஸ் ராஜேந்திரன் ஆர்பிஐ பிரசிடென்ட் அவர்களுடைய தந்தை காலமாகியிருக்கிற சீதாராமன் எங்களுக்கு வந்து பழைய நினைவு தான் வருது. நான் கூட ஒரு ஆர்பிஐ கட்சியிலேருந்து வந்தவன் தான். ஆனால் இப்போ நான் பிஜேபியில் இருக்கிறேன். எங்கள் பிஜேபி கட்சி சார்பாக அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து கொண்டு அவர் பழைய நினைவு வந்து ஒரு 2 குறிக்கோள் ஆசைப்படுகிறேன். தலைவர்கிட்ட நாங்கள் வருவோம், இங்கே இருக்குவார். அப்பா கேண்டீஸில் இருக்கிறாருப்பா, போய் கூப்பிட்டு வாங்கன்னு எங்களை அனுப்பார். நாங்கள் அவர் அப்பாவை போய் இப்போ கூப்பிடுவோம். அவர் வந்து அந்த நினைவெல்லாம் இப்போ வருது. தலைவருக்கு வந்து யாரும் கூட எல்லாம் இருக்கிறோம். நீங்கள் வந்து தாழ்ந்து போகாமல் மனசை வந்து திடப்பட்டுக்குன்னு மென்மேனும் இந்த ஊருக்காக நீங்கள் உழைக்கணும்னு கேட்டுக்கின்னு பிஜேபி கட்சி சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்முடைய இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தேசிய தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், நகரமன்ற உறுப்பினர், அருமை சகோதரர் எஸ் ராஜேந்திரன் அவர்களுடைய தந்தை நேற்று இறந்திருக்கிறாரு. அந்த வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஆறுதல் கூறுகின்ற வகையில் மாலை மரியாதை செய்து அவர் கூடவும் கொஞ்ச நேரம் பேசி, நிச்சயமாக கடந்த 2 வருஷமாக அவருக்கு பல்வேறு இன்னல்கள், அவருடைய தாயார், அவருடைய சகோதரி, மூத்த சகோதரி, அவருடைய தம்பி, இப்போ அவருடைய தகப்பன் இன்னைக்கு எல்லாரையும் இழந்து ரொம்ப ஒரு மனநோவில் இருக்கிறாரு. நாங்கள் சொன்னோம், இந்த சமுதாயத்துக்கு, இந்த ஊர் மக்களுக்கு உங்களுடைய மனக்கவலையை நீங்கள் விடணும். கண்டிப்பாக அந்த துக்கம்லாம் அவ்வளோ ஈஸியாக போகாது. காலம்தான் அந்த சோகத்தை வந்து தணிக்கும். ஆனாலும் கூட இந்த மக்களுக்காக, இந்த சமுதாயத்துக்காக, இந்த ஊர் மக்களுக்காக அவர் அந்த கவலையை விட்டு அவர் அரசியலில் பேசணும். அவர் வெளியே வரணும், இன்னும் அதிகமாக வெளியே வரணும். வெளியே வரும்போது தான் அவருடைய துக்கம் அவருக்கு தனியன்ற வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். தலைவருக்கும் அந்த குடியரசுக் கட்சியினுடைய தோழர்களுக்கும் எங்களுடைய ஆறுதலையும் அந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம். கோலார் தங்கவயல், நம்முடைய கோலார் தங்கவயலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற டாக்டர் பாபா சாஹிப் அவருடைய நினைவில் தொடர்ந்து கோலார் தங்கவயலிலே அன்று முதல் இன்று வரை என்றும் எப்பொழுதும் நான் இருப்பேன் என்று மக்கள் தொண்டனாகவும் மக்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய தானை தலைவர் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் நேற்று தினம்
அவருடைய தந்தையை இழந்து 2 நாட்களாக கவலைக்கு இடமாக உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். இருந்தாலும் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் இந்த நேரத்திலே கவலை இருந்தாலும் கவலை ஒரு பக்கத்திலே விட்டு இந்த கவலையில் கூட எஸ் ராஜேந்திரன் அவர்கள் இன்றைக்கு இந்த கோலார் தங்கவேலுடைய மக்கள் மேலே பற்று வச்சு இந்த வசனத்தில் கூட எங்களை எல்லாம் கூப்பிட்டு ஆதரிச்சு இன்னும் பயப்படாதீங்க நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு தைரியத்தை இந்த இரங்கத்தில் கூட அப்பா மறைஞ்சிட்டாரு அப்படின்ற நினைவு கூட இல்லாமல் இன்னைக்கு மக்கள் மேலே அந்த பற்று வச்சு கோலார் தங்கவேலில் இன்று வரைக்கும் அன்றோ என்று எப்போ நான் இருப்பேன் உங்களுக்கு தொடர்ந்து இருப்பேன்னு சொல்லும்போது நாங்களும் இந்த நேரத்தில் அவர் தந்தையை எழுந்துட்டாரு அப்படின்ற நாங்களும் எங்களோட சேர்ந்து எங்களுடைய ETN INTS சார்பாகவும் மற்ற எல்லாரும் நாங்களாம் சேர்ந்து அவருக்கு இன்றைக்கு ஒரு ஆறுதலாக அவரை என்றும் நாங்கள் தொடர்ந்து எப்பவும் பின்தொடர்வோம், எப்பொழுதும் அவரோடு இருப்போம், அவரோடு வாழ்வோம். ஏன் என்று சொன்னால் கோலார் தங்கவேலு எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ MLAகள், எத்தனை பேர் வந்தாலும் கூட நம்முடைய தாழ்த்தப்பட்ட இனத்திற்கு ஒரே ஒரு தலைவர் யாருன்னு சொன்னா அதுதான் ராஜேந்திரன் என்று சொல்லி தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த ஒரே ஒரு ராஜா நான் தாழ்த்தப்பட்டேன் என்று தூணாக விலகுவேன் என்று சொல்லி அந்த மறைவிட்டு அப்பாவை மறந்து தாய் தந்தை எல்லாரும் மறந்துருந்தா அன்னத்தமில்லாம் மறந்திருந்தா கூட இன்றைக்கு மக்கள் மேல பற்றோடு பாசத்தோடு இன்றைக்கு நான் என்றும் இருப்பேன் உங்களோடு சேர்ந்து என்று எங்களுக்கு இன்னைக்கு ஆறுதலை சொன்னதுக்கு நாங்களும் அவரோடு எங்கள் கண்ணீரை அவர் அப்பாவுக்கு கண்ணீரை நாங்கள் செலுத்தி நாங்கள் இன்றைக்கு அவருக்கு ஒரு ஆறுதலாக என்றும் இருப்போம், எப்பொழுதும் இருப்போம் என்று சொல்லி எனக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி சொல்லி இந்த துக்கத்தில் நானும் நன்றி. இந்த துக்க நேரத்தில் தந்தையை இழந்து வாடுகின்ற தலைவர் எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கு எங்கள் INTC சங்கத்தின் சார்பாக ஆழ்ந்த அனுதாபத்தையும் துக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். 1980 அவர் தங்கவேலுக்கு விஜயம் செய்தார். விஜயம் செய்யும் போது அன்னைக்கு அவர் 1 நம்பர் ஸ்போர்ட்ஸ்மேன், அத்லெட்டிக் பிளேயர். அவர் 200 மீட்டர்ஸ் 100 மீட்டர்ஸ் ஓடுவார். அப்போ நாங்கள்லாம் ஜூனியருங்க, ஜிம்கானா கொண்டு நாங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவர் ஃபாதர் அவர் சீதாராமன் சார் வருவார், பார்க்குவார். ஏன்னா இவர் சென்னையிலேருந்து வந்த போது அப்போ பார்க்கும்போது இவர் ரொம்ப ஜனங்க அதிசயமாக பார்க்குவோம். காரணம் என்னன்னா அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும், ஒரு நிக்கர் வாங்குறதுக்கு கூட நம்மளால முடியாது, ஒரு பனியன் வாங்குறதுக்கு முடியாது, ஸ்போர்ட்ஸ் போடும்போது ஸ்பைக் வாங்குறதுக்கு கூட முடியாது. அந்த காலத்திலேயே அவர் ஸ்பைக்கோடு வருவார். இந்த ஸ்டார்டட்னு சொல்லுவாங்க, 100 மீட்டர்ஸ் ஓடுறது ஸ்டார்டட், அது ரொம்ப காஸ்ட்லி. அப்போல்லாம் அதை எடுத்துன்னு வருவார் சார். அந்த பனியனு அப்போல்லாம் நீ பார்த்துக்கோங்க, அந்த ரெட் கலர் பனியன் போடுவாங்க, அந்த பனியன் அப்போயே அவர் போட்டு இந்த ஷார்ட்ஸை போட்டுன்னு வருவார். போட்டு 100 மீட்டர்ஸ் ஓடுவார், அவ்வளோ அழகாக ஓடுவார். அப்போ அந்த நேரத்திலேயே அவர் சார் அண்ணன் சீதாராமன் அவர் என்ன பண்ணுவாருன்னா அவரை என்கரேஜ் பண்ணுவார். பையன் வந்திருக்காரு, சென்னையில் ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறாரு, இங்கே இருக்கிற பசங்களுக்கெல்லாம் கோச் பண்ணணும், 100 மீட்டர்ஸ் எப்படி ஓடணும், 200 எப்படி ஓடணும்னு கோச் பண்ணுறது. அந்த காலத்திலேயே அவருக்கு சப்போர்ட்டாக நின்றுவர் தான் மறைந்த அண்ணன் சீதாராமன் அவர்கள். ஏன்னா இதை நினைவு சொல்லணும், அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்போர்ட்ஸ்மேன், 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ் ஓடக்கூடியவர் அவர். ஏன்னா அந்த நினைவு இன்னைக்கு என்ன நினைவு, ஏன்னா அந்த நேரத்தில் அவர் ஆதரிச்சுட்டு அங்கே பார்க்குவார், எப்படி ஓடுறாருன்னு பார்க்குவார். இந்த சந்தர்ப்பத்தில் அதையும் நினைவு கொண்டதுக்கு நன்றி வழங்கி தெரிவித்துக் கொண்டு INTC மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிக்கிறேன்.